ஹலோ! ரோடன்ட்ஸ்க்கு நம்ம குடுக்குற பெட்டிங்கே அவங்களோட ப்ரீடிங் ப்ராசஸ்ல ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அட ஆமாங்க. நான் என்னோட ஃபார்ம் ரோடன்ட்ஸ்க்கு பெட்டிங் சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கன்ஃப்யூசிங்கா இருந்தது. அதனால நான் என்ன பண்ணேன்னா, இப்போ மார்க்கெட்ல அவைலபிளா இருக்க இந்த 3 டிஃப்ரெண்ட் பெட்டிங்க தான் கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு யோசிச்சேன். அப்போ எடுத்தது தான் இந்த வீடியோ. இதில கான்கப், ரைசஸ் அதுக்கப்புறம் உட் ஷேவிங் இது 3மே எடுத்திருக்கேன். உட் ஷேவிங்ஸ் அண்ட் ரைசஸ்க்கு வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும். கார்ன் அப்படின்னா சோளத்துல நடுவுல ஒயிட் கலர்ல இருக்கும்ல, அதை ட்ரை பண்ணி கிறிஸ்டல் பண்ணது தான் இந்த கார்ன். இந்த டெஸ்டிங்ல இந்தந்த ஃபீச்சர்ஸ் தான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்க போறோம். இதுல அதர்ஸ்ன்னு இருக்கு, அது என்னன்னு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இந்த கம்பேரிசன் பண்ணுறதுக்கு நான் 12 ml ஆஃப் சிரஞ்ச் எடுத்திருக்கேன். இதில் 5 ml ஆஃப் வாட்டர் எடுத்து இந்த 3 பெட்டிங்லேயுமே ஸ்பில் பண்ணி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். இது தண்ணி ஸ்பில் பண்ணும்போதே உங்களுக்கு விசிபிள் டிஃப்ரென்ஸ் தெரியும். 3த்துலேயுமே தண்ணி நான் ஊற்றும் போது ஸ்ப்ரெட் ஆகலை, ஆனால் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ன் கப்பில் ஊற்றின உடனேவே அது அப்சர்வ் ஆகி அந்த கார்ன் கப் கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ரைசஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி நிற்கிறது அப்படியே தெரியுது. உட் ஷேவிங்ஸில் வந்து ஸ்லோவாக அப்சர்வ் ஆகுது. இதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் டைம் கொடுத்துட்டு இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் குட்டியாக கட் பண்ணி இது 3 மாதிரியும் வச்சுட்டு செக் பண்ணி பார்த்தேன். கார்ன் கப் ட்ரையாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஆனால் ரைஸஸ் பாருங்களேன், வைக்கும் போதே அந்த டிஷ்யூ ஊறிடுச்சு. நான் இந்த 4ஆம் அடிச்சு வேற வச்சு பார்த்தேன், அப்பயும் அது நல்லாவே ஒட்டுது. இந்த உட் ஷேவிங்ஸ் வந்து இதுவும் ஈரமாக தான் இருக்குது, ஆனால் ரைஸஸ்க்கு அளவுக்கு இல்லை. கார்ன் கப் வந்து டிஷ்யூ ஃபுல்லாகவே நல்லா ட்ரையாக இருக்குது, ஈரமே ஆகலை. ஜஸ்ட்டு கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த அப்சர்வ் ஆனதுக்கும் ஆகாததுக்கும். உட் ஷேவிங்கும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. தொட்டு பார்க்கும்போது அந்த சாஃப்ட்னஸ் மட்டும்தான் ஃபீல் ஆகுது, அந்த ஈரம் வந்து ஃபீல் ஆகலை அப்சர்வ் ஆனதுல தான். பட் இந்த ரைஸஸ்க்கு வந்து அப்படியே தண்ணியில் போட்டு அள்ளி வச்ச மாதிரி இருக்குங்க. நான் ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு மறுபடியும் ஒரு 3 ml ஆஃப் வாட்டர் எடுத்து 3த்துலேயும் ஸ்பில் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணேன். ரைஸஸ்கில் செகண்ட் டைம் ஊற்றும் போது அந்த தண்ணி மூவ் ஆகுறது அப்படியே தெரியுது. உட் ஷேவிங்லேயும் அதே மாதிரி தான். அந்த தண்ணி வந்து ஸ்லோவாக இறங்குது, ஆனால் அந்த தண்ணி மூவ்மெண்ட் வந்து தெரியுது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒன்றும் அப்சர்வ் ஆகலை. கார்ன் கப்பில் வந்து தண்ணி ஊற்றினோடனே அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகுது, பட் அந்த தண்ணி லைட்டாக தெரியுது. அகைன் டிஷ்யூ வச்சு செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இதுக்கு டிஷ்யூவே தேவையில்ல போல இருக்குது. கையில் தொட்டு பார்க்கும்போதே அந்த ஈரம் தெரியுது. உட் ஷேவிங்ஸும் அதே மாதிரி தான். நான் ஜஸ்ட்டு சும்மா கை வச்சு பார்க்கும்போது அந்த ஈரம் தெரியுது பார்த்தீங்களா? அதனால இது 2த்துக்கும் நம்ம டிஷ்யூ வைக்கவே வேண்டாம். பட் கார்ன் கப் அப்படி இல்லை, ஜஸ்ட் கலர் சேஞ்ச் தான் இருக்கு இப்போவும். அதனால நான் வச்சு பார்த்தேன். பட் ஆனால் ஈரம் அப்சர்வ் ஆகுது செகண்ட் டைம். சரி, தண்ணி கீழேயாவது இறங்கி நிற்கிதா அப்படின்னு பார்க்கலான்னா ரைஸஸ்கில் நிற்கிது. அந்த பிளேட்டை வந்து ஈரமாக இருக்கிறது தெரியுதா? அப்படிதான் இருக்கு. உட் ஷேவிங் வந்து கையில் வந்து அந்த ஈரம் தெரியுது, ஃபீல் பண்ண முடியுது அந்த ஈரமாக இருக்கிறத. பட் ஆனால் அந்த பாத்திரத்தில் இறங்கலை தண்ணி. அப்போனா மேல் லேயர்லேயே அது அப்சர்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். கார்ன் கப்பில் வந்து கீழேயும் இறங்கலை, கார்ன் கப்லேயும் கீழே இறங்கலை, நல்லாவே அப்சர்வ் ஆயிருக்கு. இந்த டேபிளில் இருக்க மற்ற டெஸ்டிங்ஸ்லாம் நான் விசிபிளாக காமிக்க முடியாது, அதனால இந்த மாதிரி ரேட்டிங் சார்ட் மட்டும் சொல்கிறேன். அப்சார்ப்ஷன் டெஸ்ட் நீங்களே பார்த்தீங்க, ரைஸஸ் கண்டிப்பாக புவர் தான். உட் ஷேவிங்ஸ் ஓரளவுக்கு ஓகே, கார்ன் கப் எக்ஸலண்ட்டுன்னு தான் நான் சொல்வேன். இந்த டஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரைஸஸ்க்கும் கார்ன் கப்பும் மூட்டையாக தான் வாங்கியிருந்தேன். உட் ஷேவிங்ஸ் வந்து இந்த பேக்கெட்டில் வரும், அது மோஸ்ட்டாக ப்ரீடர்ஸ்க்கு தெரியும். ஸோ ரைஸஸ்க்கு வந்து அந்த மூட்டை ஓப்பன் பண்ணணுன்னாலே நீங்கள் மாஸ்க்கெல்லாம் வியர் பண்ணிட்டு தான் பண்ணணும், அவ்வளோ டஸ்ட் இருக்கும். ஆனால் உட் ஷேவிங்ஸ் வந்து அப்படி கிடையாது, கார்ன் கப் சுத்தமாகவே கிடையாது. ஆர்டர் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா டஸ்ட் லெவலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எந்த அளவுக்கு டஸ்ட் இருக்கோ அது வெட்டாக ஆர்டர் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்கும். அண்ட் நெஸ்டிங் கம்ஃபர்ட், இது வந்து உட் ஷேவிங் தான் ஃபஸ்ட்டு, பிகாஸ் அது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அண்ட் வெட்டாக இன்னும் சாஃப்ட்னஸ் ஜாஸ்தி தான் ஆகும். கார்ன் கப் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அண்ட் ரைஸஸ்க்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும், இந்த குட்டிலாம் வந்துச்சுன்னா கண்ணுலலாம் குத்திடும். காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ரைஸஸ்க்கு வந்து ஒரு 25 kg மூட்டை தான் வரும், அது வந்து 800 சார்ஜ் ஆகும். உட் ஷேவிங்ஸ் வந்து ஒரு கிலோ பேக்கெட் தான் நம்மளால் வாங்க முடியும், அது வந்து ஒரு பேக்கெட் வந்து 180 rupees வரும். அண்ட் கார்ன் கப் வந்து ஒரு மூட்டை வந்து 2000 ஆகும். ஸோ கண்டிப்பாக காஸ்ட்டில் வந்து கார்ன் கப் லாஸ்ட் ஒன் தான். இந்த அதர்ஸ்ன்னு இருக்கிறது என்னென்னா ப்ரீடிங் ஃப்ரெண்ட்லி. நம்மளோட ரோடன் பெட்டு பர்ஃபெக்டாக ப்ரீட் ஆகணும் அப்படின்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம கொடுக்குற பெட்டிங் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணும். ஸோ பெட்டிங் சூஸ் பண்ணும்போது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய 2 விஷயம், ஒன்று கம்ஃபர்ட், இன்னொன்று டிஸ்டர்பன்ஸ். இங்கே டிஸ்டர்பன்ஸ்னு நான் மென்ஷன் பண்ணுறது என்னென்னா அப்சார்ப்ஷனும் ஆர்டர் கண்ட்ரோலும் இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கடி வந்து பெட்டிங்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும், அது அதுங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த டெஸ்டிங்கோட ரிசல்ட்டாக நான் ப்ரீடர் ஃப்ரெண்ட்லியாக கன்க்ளூட் பண்ணுறது இதுதான்.
கம்ஃபர்ட்டுக்கு வுட் ஷேவிங்ஸ் ஒரு 70% அண்ட் டிஸ்டர்பன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்கு கார்ன் கர்ப் ரிமைனிங் 30% எடுத்துக்கலான்னு இருக்கேன். பாட்டம் லேயர் கார்ன் கர்ப், டாப் லேயர் வுட் ஷேவிங்ஸ். இந்த கம்பேரிசன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஸ்வைப் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி கமெண்ட்டு, ஷேரு, லைக்கு இதெல்லாம் தட்டிடுங்க. பாய்.